நாட்டில் எவை ரிவ்யூ பண்ணுங்கிற விவசாயம் எல்லாம் போச்சுன்னா கமெண்ட் நிறையா வரும். அதனால தான் இல்லைப்பா நான் ரிவ்யூலாம் பண்ணல, நாட்டிய ரிவ்யூ. நீங்கள் ரிவ்யூ பண்ண ஆரம்பித்த பிறகு யூடியூப்ல இருந்தே உங்களுக்கு அந்த பெஸ்ட்டான ஒரு அப்ரிசியேஷன்னா எதை சொல்லுவீங்க? இங்கே அப்ரிசியேஷனுங்கிறது ஃபர்ஸ்ட் விக்னேஷ்காந்த் ஓ ஒரு 1000 வியூஸ் போய்கிட்டு இருந்த டைம்லேயே ஓகே விக்னேஷ்காந்த் 3வது வீடியோவிலேயே தேடி கண்டுபிடிச்ச நம்பரை பிடிச்சி ஆனால் ரொம்ப நல்லா இருக்குண்ணே கால் பண்ணி பேசினாப்ல. அவள் அங்கே சினிமாவிலேருந்து வந்த முதல் அப்ரிசியேஷனுங்கிறது விக்னேஷ்காந்த். 2ஆம் நாள் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு ஆதிக் சார் வந்திருந்தார், கூப்பிட்டு பேசினார். சார் உங்களுக்கு சூப்பராக இருக்குது சார், என்ன சார் உங்கள் படத்தை கிண்டல் பண்ணியிருக்கேன். இல்லை சார் நான் என்ஜாய் பண்ணேன், நீங்கள் உங்களது நீங்கள் பண்ணுங்க, நான் என்ஜாய் பண்ணேன். சில பேர் பர்சனல் அட்டாக்லாம் கூட பண்ணிடுறாங்க. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாரும் கிடையாது. ஒருத்தரை கேவலப்படுத்துறதுக்கு அவமானப்படுத்துறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. படைப்பை விமர்சனம் பண்றதுக்கு உரிமை உண்டு. இன்னைக்கு நம்ம நடிக்க வந்துட்டோம்னா நம்மளை பத்தி கிண்டல் பண்றதுக்கு உரிமை உண்டு. இதெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தான்னு பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. படம் பாக்குறதே ஒரு கிரைமா பாக்குற ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. படம் நடிக்கும் போது என்ன எதுவும் சொன்னாங்களா? ஏன்னா நல்ல வேலையை பார்த்துட்டு இருந்தா திடீர்னு நடிக்க போறானே அப்படின்ற மாதிரி எதுவும்? 2Dல இருந்து நான் பெரிய அக்ரிமெண்ட் அவர் சூர்யா சார் கையெழுத்து போட்டு இந்த மாதிரி அப்படின்னு கொண்டு போறேன். பார்க்கவே இல்லை, வாங்கி கூட பார்க்கலாம். இது எதுக்கு சூர்யா சாருடைய அந்த கையெழுத்துக்கு எவ்வளவு வேல்யூ, 2Dங்கிற கம்பெனிக்கு எவ்வளவு வேல்யூ, அந்த கம்பெனியில படம் பண்றதுக்கு எத்தனை பேர் காத்திருக்கேன், அதெல்லாம் வீட்டுல அது எதுக்கு என்கிட்ட காமிக்கிறீங்க? யாரையும் ஹேட் பண்ணிடக்கூடாதுங்கிறது 100% தெளிவா தான் இருந்தேன். அப்படி இருந்து 1-2 நம்மள அறியாம 1-2 ஏதோ நடந்துரும், சம்பவம் நடந்துரும். அப்படி யாராவது வருத்தப்பட்டு பேசுறவங்களும் உண்டா? ஒரே ஒருத்தர் மட்டும் இல்ல, வேண்டாம், ஒரே ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் நான் தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். போய் செலக்ட் ஆகிட்டு கூட நடிக்காம வந்துடலாம். ஐயா இவனுக்கு வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, ஒன்றை மட்டும் பண்ணிட்டு ஓடியாந்துருவோம் அப்படின்ட்டு பண்ணதுதான். ஒரு 10 சீன்ல ஒரு 4 சீன் ஒர்க் அவுட் ஆச்சு, அந்த பேர் கிடைச்சாவே போதும்னு நினைச்சு பண்ணதுதான். தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். UG and PG கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக திரை விமர்சகர், திரைப்பட நடிகர் வடிவேல் முருகன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பாக உங்களுடைய ரிவ்யூக்குனே ஒரு ஃபேன் பேஸ், நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க. தொடர்ச்சியாக இப்போ ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் தொடர்ச்சியாக இப்போ லவ் மேரேஜ் லேட்டஸ்ட்டாக ஒரு மேரேஜ் ப்ரோக்கராக அதில் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. முதல்ல இந்த ஃபிலிம் ரிவ்யூ டு ஃபிலிமில் நடிக்கிறது, இந்த ஜேர்னி அது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட். ஒரு படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ அதில் அந்த படத்துலேயே நம்ம நடிக்கிறது அப்படின்றது எப்படி இருக்குது? அதுக்கு முன்னாடி படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படித்தான் நம்ம முதல்ல சொல்லணும். ஓகே, நமக்கு சினிமா சார்ந்து ஏதாவது ஒண்ணுல நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கணும், இருந்துகிட்டு இருக்கணுங்கிறது முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் இயங்கிக்கிட்டு இருக்கணும், அதுல இருந்து அது கொஞ்சம் அது மாறிடுச்சு. அது சினிமா பார்த்து அதை பத்தி 4 பேர்கிட்ட பேசுனது, அது 40 பேர்கிட்ட ஆகி 400 பேர்கிட்ட ஆகி அப்படித்தான் ஆச்சு. சினிமாவில் இயங்கணும். ஆமா, இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே அந்த ரிவ்யூ பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ரிவ்யூ ஆரம்பிக்கிற காலத்திலேயே நிறைய டிஜிட்டல்ல நிறைய ஜாம்பவான்கள்லாம் வந்துட்டாங்க. நம்ம ஒரு காலகட்டத்துல மதன்ஸ் திரைப்பார்வையெல்லாம் டிவியில பார்த்துருப்போம், சில வார இதழ்கள்ல விமர்சனம் அப்படின்றது இருக்கும். அப்போ புளுசட்டை மாறன், இந்த பாண்டா பிரசாந்த் இவங்களுடைய ரிவ்யூலாம் பெரிய இது இருக்கும்போது நீங்க ஒன்று ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கா உங்களுடைய ஸ்டைல்ல நீங்க அதை ரிவ்யூன்றது நீங்க அது அதிகமா வந்து நாட்டு ரிவ்யூ, பீஸ்டுக்கெல்லாம் நாட்டு ரிவ்யூ ஜஸ்ட் வியூன்ற மாதிரி எல்லாம் போட்டு பண்ணுவீங்க. அந்த ஐடியா இப்படி பண்ணலான்றது எங்க இருந்து பிடிச்சிங்க ஒரு ரிவ்யூவை? இல்ல அவர் தான் நீங்க சொன்னதுலயே ஒரு மாறன் சார் வந்து அவரு வேற மாதிரி ஒண்ணு பண்ணுவார். கொஞ்சம் லோக்கலான ஒருத்தரா வந்து பேசுவார், ரொம்ப போல்டா. ஆமா, அதுதானே அவரை யூனிக்கா தனித்து காட்டுச்சு. அதுல இருந்து பிரசாந்த் ஒண்ணு பண்ணுவாரு, அபிஷேக் ஒண்ணு பண்ணுவாரு, கார்த்திக் கிருஷ்ணா ஒண்ணு பண்ணுவாரு. நாம அதுல இருந்து தனித்து தெரியணும் எப்படி இருக்கிறது. எல்லாமே ரிவ்யூங்கிறது ஒரு பேட்டர்ன். இப்ப நம்ம பத்திரிகையில இருந்து இன்னொரு பத்திரிகை அவங்களுக்குன்னு தனித்தனி பேட்டர்ன் இருக்கு. அப்ப நாம என்ன பேட்டர்ன் பிடிக்கிறது? அப்புறம் நமக்கு சினிமா பத்தின ரசனை மட்டும்தான். அதை நம்ம அடுக்கடுக்கா பிரிச்சு அதை விமர்சிக்கிற அளவுக்கு அறிவு இருக்காங்கிறது நமக்கு செல்ஃபா டவுட். ஆக்சுவலா இல்ல, நமக்கு தெரிஞ்சதானே, நம்மளுடைய ஒப்பீனியன் தானே விமர்சனம்ங்கிறது, நம்மளுடைய ஒப்பீனியன். ஆமா, அதனாலதான் நாட்டிய ரிவ்யூ கீழே கமெண்ட்லாம் போடுவாங்க, இவெல்லாம் ரிவ்யூ சினிமா பார்க்க தெரியுமா உனக்கு, நாட்டுல எவை ரிவ்யூ பண்ணுங்கிற விவசாயம் எல்லாம் போச்சுன்னா கமெண்ட் நிறைய வரும். அதனாலதான் இல்லப்பா நான் ரிவ்யூலாம் பண்ணல, நாட்டிய ரிவ்யூ
உங்களோட ஒப்பீனியன் வியூ ஜஸ்ட் வியூ. இது நீங்க அடிப்படையில ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் திண்டுக்கல் மாதிரியான ஒரு ஊர்ல இருக்கும்போது ஒரு நல்ல வேலை நல்ல சம்பாத்தியம் அப்படி இருந்திருக்கும் போது இந்த இதை எடுத்து டிஜிட்டல்ல பண்ணலாங்கும் போது ஊர்ல என்ன சொன்னாங்க நண்பர்கள் இல்ல வீட்டுல இதெல்லாம் தேவையா உனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஏதோ கமெண்ட்ஸ் வந்துச்சுதா? 100% வந்துச்சு. வந்துச்சு. ரிவ்யூ பண்றதுக்கு இல்ல, சினிமாவுக்கே வீட்டுல நான் தெரியாமத்தையும் போவேன். நான் அப்படியா? வீட்டுல சினிமா பிடிக்காது. சினிமாவுக்கே பொய் சொல்லிட்டு தான் போகணும். ஓ. அப்போ வந்து நான் ரிவ்யூ பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் நான் ரிவ்யூ பண்றேங்கிறதே வீட்டுக்கு தெரியாது. வீடியோ போறதுங்கிறது தெரியாது. ஓ, ஷூட் பண்றதெல்லாம் எங்க பண்ணுவீங்க? நம்ம பில்டிங்ல சிமெண்ட் குடோன் இருக்குல்ல, அங்க வச்சு பண்ணிட்டு வந்துருவேன். ஓகே. வீட்லயுமே வந்து அவங்க கீபேட் போன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்குலாம் போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது ஒருத்தர் காட்டினாதான். ஓகே. அப்படித்தான் போச்சு அது. ஓகே. ஒரு 6 மாசம் கழிச்சுதான் சரி. எப்படி தெரிஞ்சது வீட்டுக்கு அது நீங்க அது பண்ணி? என்னுடைய பழைய போன் அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் வேற புது போன் வாங்குற சூழல் வரவும் எப்படியா இருந்தாலும் அவங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது அது வந்துருச்சு. மாட்டிப்போம்னு சொல்லிட்டு இருந்தேன். வேற ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு ஒரு 500 ரூபா அதுல தர்றேங்கிறாரு சம்பளம். நான் அதுக்கு பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னுடைய சேனலுக்கு நானே வேலைக்கு போனேன். அப்படிதான் வீட்டுல ஒரு ரிவ்யூக்கு 500 ரூபா அப்படி அவங்க கொடுக்குறாங்க. எதுக்கு 500 ரூபாய் விடணும்? அது பேசுனா பிராக்டிஸ் தானே, அதனால நான் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க? சரி பண்ணுங்கன்ட்டாங்க. ஓகே. பேசுறதுக்கு பிடிக்கும்ல, ஓகே பண்ணுங்க அப்படிங்கிறவங்க அதில் பண்ணா அதுக்கு அடுத்து 20-25 2 வாரத்துல 25 வீடியோ அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓ. இதெல்லாம் எப்ப இதெல்லாம் போன வாரம் பண்ணதுதான். ஓகே. அவங்களுக்கு எந்த டைம் போட்டிருக்கு இதெல்லாம் தெரியாது. ஓகே. அப்படி பண்ணதுதான் அது. ஓகே. திருட்டுத்தனமா பண்ணதான் எல்லாமே. நீங்க அந்த ஜானர்ல நீங்க ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்ச பிறகு ஊர்ல உங்களுக்கு கிடைச்ச முதல் பாராட்டு இல்ல யூடியூப்ல இருந்தே உங்களுக்கு வந்த பெஸ்டான ஒரு அப்ரிசியேஷன்னா எதை சொல்லுவீங்க? ஊர்ல தெரியல. ஊர்ல அவ்வளவா தெரியல. 2017 எல்லாம் அவ்வளவா யூடியூப் பாக்குற பழக்கம் ஊர்ல இல்ல. இங்க அப்ரிசியேஷன்ங்கிறது ஃபர்ஸ்ட் விக்னேஷ்காந்த் ஒரு 1000 வியூஸ் போய்கிட்டு இருந்த டைம்லயே விக்னேஷ்காந்த் 3வது வீடியோலயே தேடி கண்டுபிடிச்ச நம்பரை பிடிச்சு, ஆனா ரொம்ப நல்லா இருக்குனே அந்த ட்ரிபிள் ஏவெல்லாம் பண்ணிக்கிட்டு ட்ரிபிள் ஏ பண்ண டைம்ல 8 வருஷம் முன்னாடி. ஆமா, அவரு வந்து கால் பண்ணி பேசினாப்ல. அவ அங்க சினிமாவில இருந்து வந்த முதல் அப்ரிசியேஷன் விக்னேஷ்காந்த் பண்ணதுதான் அது. ரிவ்யூவரா வந்து இவரு பிரசாந்த் வந்து பேசினாப்ல. அதெல்லாம் இது இல்லாம யாரோ ஒருத்தன் புதுசா ஒண்ணு நல்லா இருக்குனே இதை ஃபாலோ பண்ணுங்கனே, who is this guy அப்படின்னு அவர் சேனல்ல இருந்தே கமெண்ட் போட்டாப்ல. ஸோ அதுல அந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஊர்ல பெருசா தெரியாது, நம்ம தெரியாது. சென்னை வந்தா பாப்பாங்க 1-2 பேரு, ஊருக்குள்ள பெருசா தெரியாது. எதனால கோடாங்கி அப்படின்னு வச்சீங்க? கோடாங்கி ரிவ்யூ அந்த பேர் காரணம்? பெயர் காரணம் ஒன்றும் இல்லை. அப்போ 17 டைம்ல அந்த அன்றைய சிஎம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கல்ல. ஓகே. அந்த டைம்ல பிரேக்கிங் நியூஸ்ங்கிறது ரொம்ப அப்பதான் பிரேக்கிங் அடிக்கடி அப்பதான் ஃபேமஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பிரேக்கிங் நியூஸ். அப்ப அங்க ஒருத்தர் ஸ்டுடியோல ஒருத்தர் மாத்தி பேசுவாங்கல்ல. நாம ஏதாவது வித்தியாசமா பண்ணும்போது அந்த பிரேக்கிங் அந்த ட்ரெண்டிங்ல இருக்கிற பிரேக்கிங் நியூஸ் கான்செப்டை நம்ம ரிவ்யூக்கு அப்ளை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நிலையத்துல ஒருத்தர், தியேட்டர்ல ஒருத்தர். அது நாம நேரடியா பேசுனது மாதிரி இருக்காதுல்ல, அது ஏதோ ஒரு நிருபர். நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம், இன்னொரு கேரக்டரா மாறிட்டோம்னா. ரெண்டாவது நம்ம வெள்ளிக்கிழமை ரிவ்யூ போடுவோமாங்கிறது தெரியாது, ரொம்ப லேட்டாத்தே வருவோம். அப்போ 23ஆம் புலிகேசில லேட்டா தகவல் சொல்ல வர்றவர் வாத கோடாங்கி தானே. ஸோ அப்போ களத்துல இருக்கிறவர் ஒற்றன் வாத கோடாங்கி, இங்க இருக்கிறவர் பாண்டரங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கண்டென்ட்டுக்காக ட்ரெண்டிங் கண்டென்ட்டுக்காக ஐடியா பிடிச்சது. கிளாசிக்கல் கமர்ஷியல்ங்கிறது சேனல் பேர் முதல்ல. இதை யார் வாயில என் வாயிலே சரியா நுழைய மாட்டேங்குது. கிளாசிக்கல் கமர்ஷியல் யூனிக்கா இருக்கட்டுமே சொல்லிட்டு அந்த ஒரு கேரக்டர் நேம் தூக்கி கோடாங்கி வாத கோடாங்கின்னு வச்சிருந்தேன் முதல்ல. வாதங்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் வேர்ட்ஸ், இந்த கைகால் பக்கவாதம் அந்த மாதிரி வந்து, அதனால அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த வாத தூக்கி வெறும் கோடாங்கி. ஓகே, அது யூனிக்கா இருக்கும், அப்படி விட்டாச்சு அதை. ஓகே. இதுல ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு பேட்டர்ன்ல நீங்க பண்ற ஐடியா இருக்கும். அதெல்லாம் எப்படி யோசிப்பீங்க? இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களோட ரிவ்யூல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பாலாசரோட வர்மா படத்துக்கு ஒன்று பண்ணிருக்கோம். வர்மா ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லிட்டு, அதெல்லாம் எப்படி உங்களுக்கு இப்படி பண்ணலான்ற ஐடியா அங்கிருந்து? இல்லாத நம்ம இப்படி உட்காந்துக்கிட்டு நேரம் அப்படி கேமராவை பார்த்து அது ஒரு மாதிரி ஃபோக்கஸ் ஆயிடும். ஓகே, அடுத்து இந்த வார்த்தை தான் பேச போறோம்ங்கிறது மாதிரி ஆயிடும். ரெண்டாவது அது யூஷுவல். சுதந்திரமா பண்ணணும் அப்படின்னா நம்ம வேற ஒரு கேரக்டரா மாறினா வேணா டக்குன்னு இந்த ஒருமையில எல்லாம் வார்த்தை வரும்ல, அவன் வேணும் ஏதாவது வார்த்தை வரும்பொழுது நாம நேரடியா பேசும்பொழுது அந்த வார்த்தைக்கு நம்ம பதில் சொல்லணும். வேற ஒரு கதாபாத்திரமா மாறிட்டோம்னா கொஞ்சம் சுதந்திரமா நம்ம வார்த்தைக்கு பேசலாம்.
அப்படி மாறினது. ஓகே. கேமராவை பார்த்து பேச வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை. இவங்க திரும்பி நம்ம பாட்டுக்கு பேசிக்கலாம். கேமரா கான்சியஸ் ஆகாம ஓகே. கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. அதுக்காக இது பண்ணதுதான். ம். அந்தந்த டைம்ல ஏதாவது ஒரு ம். டக்குன்னு ஏதாவது ஒரு ஐடியா தோணும். ம்ஹும். இப்போ சாமி 2க்கெல்லாம் வந்து நேரா பார்த்து பேசணும்னு தான் ஐடியா. ஓ. சரி, நிறைய கண்டென்ட் அதுக்குள்ள இருக்கு. ம். சில வார்த்தைகள்லாம் நம்ம கொஞ்சம் ஓவரா பேச வேண்டியது வரும். ஓகே. நம்ம பேசுனா அந்த வார்த்தைகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். பதில் சொல். அவர் சரி சாரே அதை பண்ணியிருந்தா அப்படி இருக்கும். ஓகே. இந்த மாதிரி டக்குன்னு அந்த இத கொஞ்சம் ஒரு சேஃப் ஜர்னியா, ஒரு சேஃப் சைடா அத வந்து அப்படி எடுத்துக்கிட்டீங்க. கண்டிப்பா சேஃப் ஜைடு தான். சேஃப் ஜைடு தான். ஓகே, ஓகே. இப்போ ட்ரிபிள்ஏவில் தாத்தா கேரக்டர்ல போட்டுட்டு பேசியிருப்போம். பேசி முந்தா நாள் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு ஆதிக் சார் வந்திருந்தாரு. ஓகே. ரொம்ப பாசிட்டிவா எடுத்து அப்பவே கூப்பிட்டு பேசினாரு. ஓ, ஓ. சார் உங்களுக்கு சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு. என்ன சார் உங்க படத்தை கிண்டல் பண்ணியிருக்கேன். சாரி சார் ஏதோ அஃபென்ஸ் எடுத்துக்காதீங்க. ஓகே. இல்லை சார் நான் என்ஜாய் பண்ணேன். ம். நீங்க உங்களது நீங்க பண்ணுங்க. நான் என்ஜாய் பண்ணேன் சார். ம். ஏதாவது கூட குறையா வார்த்தைகள் பேசியிருந்தாலும் அது தாத்தா பேசுனது தான். நான் பேசல. நான் பேசுனது கிடையாது. ஏதோ அஃபென்சிவா எடுத்துக்காதீங்க. இப்படி அந்த அப்படிதான். டைம்ல ஏதாவது ஒண்ணு. அது நீங்க பண்ணும்போது இந்த ஏன்னா சில பேருக்கு வந்து சில ரிவ்யூவர்ஸ் மேல ஒரு கோவம் இருக்கு. நீங்க ரிவ்யூ பண்ணலாம். சில பேர் பர்சனல் அட்டாக்லாம் கூட பண்ணிடுறாங்க. எப்படி ஒரு ஹீரோ வொர்ஷிப் பண்றது ஒரு ரிவ்யூல தவறோ, அதே போல ஒருத்தங்களை தாக்கி பேசுறதுக்கு யாருக்கும் அந்த படத்தை பத்தி பேசலாம், படைப்பை பத்தி பேசலாம். சிலது கொஞ்சம் ஓவரா போறதும்லாம் இருக்கு. அது பேசுறாங்க. நீங்க பேசும்போது என்ன அப்படி நீங்க சொல்ற மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் மட்டும் இல்ல, உங்களுடைய பாலா சாரே பார்த்திருந்தா கூட அதை என்ஜாய் பண்ணிருப்பாரு தான் நினைக்கிறேன். அந்த ஹட் ஆகாம ஒருத்தங்களுடைய மனசு புண்படாம பண்ணணும்ன்றத வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிருவீங்களா? இப்படிதான் ஸ்கிரிப்ட் இதுல பேச போறோம். 100% ஒருத்தரை சும்மா ஜாலியா கிண்டல் பண்றதுக்கு உரிமை உண்டு. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாரும் கிடையாது. ஒருத்தரை கேவலப்படுத்துறதுக்கு, அவமானப்படுத்துறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. படைப்பை விமர்சனம் பண்றதுக்கு உரிமை உண்டு. இப்போ நான் இன்னைக்கு நம்ம நடிக்க வந்துட்டோம்னா நம்மளை பத்தி கிண்டல் பண்றதுக்கு உரிமை உண்டு. இவெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தான்னு பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. யாரையும் ஹேட் பண்ணிடக்கூடாதுங்கிறது 100% தெளிவாத்தான் இருந்தேன். அப்படி இருந்து 1-2 நம்மளை அறியாம 1-2 ஏதோ நடந்துரும், சம்பவம் நடந்துரும். அது அதுக்கு அதுவுமே வந்து அப்படி யாராவது வருத்தப்பட்டு பேசுறவங்களும் உண்டா? பேசியிருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் இல்ல, வேண்டாம். ஒரே ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் நான் தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். அந்த படத்துல அவரு இருந்து வெளியேறி இருக்காரு. வெளியேறின விஷயம் தெரியாம அவரும் இருந்து இப்படி ரொம்ப மட்டமா நடந்திருக்கு அப்படிங்கும்போது அவர் இல்ல சார் நான் வெளியேறிட்டேன், நீங்க டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு பேசுங்க அப்படிங்கும்போது சாரி சார்னா அந்த போர்ஷனை மட்டும் அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டீங்க. அந்த போர்ஷனை மட்டும். அப்படி ஒரே ஒரு சம்பவம் தான். ஓகே. இப்போ இந்த லவ் மேரேஜ் கூட விக்ரம் பிரபு சார் பேசும்போது உங்களை பத்தி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அவர் என்னுடைய படங்களே ரிவ்யூலாம் பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்துல அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் எதுவும் உங்கள்ட்ட அப்ப சொன்னார்? அவருடைய பழைய படங்களை நீங்க ரிவ்யூ பண்ணதை பத்தி எந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல லவ் மேரேஜ் டைம்ல எதுவும் சொல்லி உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே வந்து பேசிட்டாரு. என்ன படத்தை குறிப்பிட்டு சொன்னார் அவருடைய படத்துல நீங்க ரிவ்யூ? புலிக்குத்தி பாண்டின்னு சொல்லிட்டு அதை பார்த்தேன் நானு, எனக்கு அனுப்புனாங்க அப்படின்னாரு. அது அவங்களுடைய பெருந்தன்மை தான். அது அது அவர் சீரியஸா எடுத்துக்கல. பெருந்தன்மை தான். நம்மளும் வந்து நாட் அஃபென்ஸ், எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துக்கான ஒரு சுதந்திரத்தை, அந்த வேலையை அது பண்ணா தனிப்பட்ட முறையில எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது யார் மேலையுமே. அது அதான் அவங்களுடைய பெருந்தன்மை. இப்போ அண்மை காலத்துல பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்றவங்க தான், படம் எடுக்கிறவங்களோட ரிவ்யூ பண்றவங்க தான் அதிகமா சம்பாதிக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் தோல்வியை சந்திக்குது ப்ரொடியூஸ். அந்த படத்தை ரிவ்யூ பண்றவங்களுக்கு மில்லியன் கணக்குல வியூஸ் போகுது. சில பேர் வந்து இப்போ சில படங்கள்லாம் பேர் குறிப்பிட விரும்பல, இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ்லாம் வச்சு ஸ்கேம் பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை கூட அண்மையில பாக்குறோம். இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க நிறைய கோடாங்கி ரிவ்யூவே பண்ணியிருந்தா பயங்கரமா சம்பாதிச்சிருக்கலாமா? அதை விட்டுட்டு சினிமா நடிக்கிறதுக்கானதை எப்படி சூஸ் பண்ணீங்க? இல்ல நீங்க ரிவ்யூ பண்ண வந்ததே இதை ஒரு பிளாட்ஃபார்மா வச்சு சினிமாவுக்கு நடிக்க போகணும்னு தான் வந்தீங்க? இல்ல 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 நடிக்க வருவோம், சினிமாக்குள்ள வருவோம், கேமரா பார்ப்போம்ங்கிறது ஒரு துளி கூட இல்ல. ரிவ்யூ பண்ணுவோம், அது 4 பேருக்கு தெரியுங்கிறதே நமக்கு தெரியாது. அதன் மூலமா சினிமாவுக்கு வருவோங்கிறது தெரியாது. கிரிட்டிசிசமும் கிரியேட்டிவிட்டியும் நேர் எதிர் துருவங்கள்ல. ஆமா. ஸோ ஏதாவது ஒன்று பண்றது தான் பெட்டர். இப்போ நான் உங்க இளையராஜாங்கிற கேரக்டர் தெரியாததுக்கு முன்னாடி அவரை பத்தி விமர்சனங்கள் நான் வைக்கலாம். அவர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அவர் வீட்டில் தூங்கிட்டு மறுநாள் போய் அவர் இப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு அவரை பத்தி கமெண்ட் அடிக்கிறது எத்திக்ஸா கொஞ்சம் சரியா இருக்காதோ அப்படின்னு எனக்கு பர்சனலா தோணுச்சு. ஏதாவது ஒண்ணு அதுல கொடுக்குற கிரியேட்டிவிட்டியை இதுல கொடுப்போம்.
கல் எரியிற இடத்துக்கு கல் அடி வாங்குற இடத்துக்கு நம்ம இங்க வந்துருவோம். ஓகே. அப்படி அதுக்கு மாறிக்கலாம். ஓகே. அந்த முதல் ஜானி ராம ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் அந்த பட வாய்ப்பு எப்படி கிடைச்சது? சேம் தான். யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துட்டு அந்த உள்ளுக்குள்ள உட்காந்து மோனோ ஆக்டிங் நானா தனியா உட்காந்து பேசிட்டு பண்ணல. ஆமா ஆமா. அந்த தோசை ஊத்துறது, ஜூஸ் அது வந்து டைரக்டர் சார் பார்த்துட்டு மூர்த்தி சார் அந்த ஒரு வில்லேஜ் பொலிட்டிக்கல் சட்டையர் டயலாக்ஸ்லாம் அவர் நிறைய எழுதியிருந்தார் அதில். ஓகே ஓகே. அதை வந்து அந்த பொலிட்டிக்கல் சட்டைங்கிறது பேசும்போது கொஞ்சம் எரிச்சல் வராமல் இருக்கணும், இல்லாட்டி கடுப்பேற்றுறது மாதிரி ஆகிடும். ஆமாம். அது ஏற்கனவே பேசினவங்க பேசாம புதுசா ஒரு ஆள் பேசுனா நல்லா இருக்கும். அது பேசும்போது கடுப்பு வராம ஒருத்தன் பேசுனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளை அப்ரோச் பண்ணாரு. நமக்குமே நம்பிக்கை இல்லை, போவோம் செலக்ட் ஆகும், ஆடிஷன் பண்ணாங்க. ஆடிஷன் பண்ணிட்டு ஏதாவது சீன்லாம் கொடுத்து பண்ண சொன்னாங்களா இல்ல உங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணுங்க? 4 பக்கம் சீனை கொடுத்து பண்ண சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 25 டேக் போட்டு போய் ஃபெயிலியர் வரல. ஓகே. இப்ப நாம இங்க பேசும்போது கண்டென்ட் வந்து என்னுடைய ஓன் கண்டென்ட், இடையில வர்றது போறது எல்லாத்தையுமே இழுத்து போட்டு பேசிடுவேன். ஸ்ட்ரக் ஆனா கூட அந்த பக்கம் போயிட்டு கூட திரும்ப வந்துடலாம். அங்க பேப்பர் கொடுக்கறது இன்னொருத்தருடைய அவருடைய வார்த்தை, அதை நம்ம உள்வாங்கி அது பேசுறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஓகே. அப்புறம் அவர்தே வந்து ஸ்கோப் கொடுத்து அதை ஒன்றும் பதட்டப்படாதீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி உள்ளுக்குள்ள இருக்கு, சினிமா அப்படித்தான், இன்னொருத்தருடைய வார்த்தை, அதை நீங்க ஃபீல் பண்றதுக்கே ஒரு டைம் எடுக்கும், முதல்ல அதை உள்வாங்கி பண்ணணும். நமக்குள்ள இருக்கிறது என்னன்னா நம்ம போய் செலக்ட் ஆகிட்டு கூட நடிக்காம வந்துடலாம். ஆமா, ஐயா இவனுக்கு வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்ன மட்டும் பண்ணிட்டு ஓடியாந்துருவோம் அப்படின்ட்டு பண்ணதுதான். தோத்து போய் வெளியே ஓடியார வேண்டாம். ஓகே, ஏதோ ஒண்ணு பண்றானப்பா, ஒரு 10 சீன்ல ஒரு 4 சீன் ஒர்க் அவுட் ஆச்சு, அந்த பேர் கிடைச்சாவே போதும்னு நினைச்சு பண்ணதுதான் அது. அப்படி அந்த படம் ஷூட்டிங் போனப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? படம் வந்து நீங்களே அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? எல்லாமே நல்லா வீட்டுல அப்ப எதுவும் சொன்னாங்களா? ஏன்னா படம் பாக்குறதே ஒரு கிரைமா பாக்குற ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, படம் நடிக்கும் போது என்ன எதுவும் சொன்னாங்களா? ஏன்னா நல்ல வேலையை பார்த்துட்டு இருந்தா திடீர்னு நடிக்க போறானே அப்படின்ற மாதிரி எதுவும் ஒத்துக்கல. என்ன சொன்னாங்க? ஒரு 2Dல இருந்து நான் பெரிய அக்ரிமெண்ட் அவர் சூர்யா சார் கையெழுத்து போட்டு இந்த மாதிரி அப்படின்னு கொண்டு போறேன், பார்க்கவே இல்லை, வாங்கி கூட பார்க்கல. இது எதுக்கு? சூர்யா சாருடைய அந்த கையெழுத்துக்கு எவ்வளவு வேல்யூ, 2Dங்கிற கம்பெனிக்கு எவ்வளவு வேல்யூ, அந்த கம்பெனில படம் பண்றதுக்கு எத்தனை பேரு காத்திருக்கேன், அதெல்லாம் வீட்டுல அது எதுக்கு என்கிட்ட காமிக்கிறீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் ரெஸ்பான்ஸ். இந்த ஒண்ணு மட்டும் நான் பண்ணிட்டு வந்துடுறேன், ஆசையா இருக்கு, சின்ன வயசுல இருந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தோம், பிடிச்சிருக்கு, அதை ஒண்ணு மட்டும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு அப்படி பண்ணது. ஏன்னா அங்க நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நல்ல வருமானம் வருது, நல்லாத்தையும் போய்கிட்டு இருக்கு. எங்க அம்மாவே திட்டினாங்க, அங்க எவ்வளவு சம்பளம் வந்துட போகுது, இருக்கிற வேலையை விட்டுவிட்டு அங்க போய் என்னடா பண்ண போற அப்படின்னு. அப்புறம் அந்த படம் எடுத்து முடிச்சு சத்யம் தியேட்டர்ல ப்ரிவியூ போடும்போது ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு அப்ப அந்த பெரிய திரையில பார்க்கும்பொழுது அங்க ஒரு 400-500 பேர் வந்தாங்கல்ல, பெரிய செலிபிரிட்டிஸ், அவங்கெல்லாம் நம்ம கிட்ட வந்து பேசும்போது பெரிய திரையில பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைச்சு, இவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்புறம் கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் தளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பிளாக் ஷீப் தான் 2 அவார்டு கொடுத்தாங்க, புதுமுக டிஜிட்டல் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது சரி நம்ம பண்றான், சரி பண்ணிக்கோ. நம்ம இளமை காலத்துல சுத்த வேண்டிய இதெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஏழையா மேரேஜ் பண்ணதுனால டக்குன்னு குடும்பஸ்தனாகி அதுக்குள்ள போயிட்டதுனால சரி இந்த அந்த டைம்ல ஒரு 5 வருஷமா சுத்தி இருப்போம்ல, அதை நம்ம இப்ப இதுல பயன்படுத்திக்கிறோம். அப்படிதான். ஆமா. ஓகே. அது அப்பவே முடிவு பண்ணிட்டீங்களா, இனிமே நம்ம ரிவ்யூ பண்ண வேண்டாம், சினிமாக்குள்ள வந்துட்டோம், இனிமே ரிவ்யூ பண்றது எத்திக்கலா கரெக்டா இருக்காதுன்னு சொல்லி அந்த டைமே முடிவு பண்ணிட்டீங்களா? அந்த டைம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா 1-2 பண்ணேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து சில வாய்ப்புகள் வரும்பொழுது நிறைய பேரை சந்திக்க ஆரம்பிக்கிறோம்ல. ஒரு படத்துல கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை நம்ம பழகிடுறோம். அடுத்த வாரம் ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த 50 பேர்த்துல யாராவது ஒரு 5 பேர் அந்த படத்துல இருக்கிறாங்க. அப்ப யாருக்காக நம்ம பாக்குறது? ஒரு மேல் பூச்சு மாதிரி பூசி பண்றதுக்கு நமக்கு வராது. அது நம்மள 4 பேத்துக்கு பிடிச்சிருக்கிறது காரணம் நம்மளுக்குள்ள இருக்க ஒரிஜினாலிட்டி தான். நம்ம ஒரு பாசாங்கு பண்ணி வார்த்தைகள்ல தேன் தடவி வாய்ப்புக்காக பேசுறேன் அப்படிங்கிறது மாதிரியான பேரு வந்துருச்சுன்னா இங்க எடுத்த பேர் கெட்டு போயிடும். பிடிச்ச 4 பேரு
இவனும் எல்லாத்துமாலும் தான் ஆமா வாய்ப்பு வந்த உடனே டக்குன்னு மாறிட்டான் மாறிட்டான் அப்படிங்கிறது மாதிரி. அதாவது ஒரு விஷயத்த செய்யணும், அதை நேர்மையா செய்யணும். எங்க அதனால இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு நம்ம நேர்மையா இருக்கணும் அப்படிதான். அப்படிங்கிறது பேசிக். ஓகே. அங்கேருந்து அடுத்தடுத்த ஜார்னி டக்குனு, ஆனா இங்க நல்லா மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு அடுத்த வாய்ப்புன்றது எளிதில கிடைச்சிராது. அடுத்து ராமன் ஆண்டாள், ராவணன் ஆண்டாளுக்கு பிறகு உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்பு போகும் இடம் வெகு தூரம் இல்லை கிடைச்சது. அப்புறம் இப்போ லவ் மேரேஜ். இந்த வாய்ப்புகள்லாம் எப்படி படங்கள் பார்த்துட்டு தான் கூப்பிட்டாங்களா? இல்ல ஏதாவது நண்பர்கள் அந்த சர்க்கிள்ல இருந்ததுனால உங்கள ரெஃபர் இல்ல பண்ணாங்களா? படங்கள் பார்த்துட்டேன். ஓகே. படங்கள்ல அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த 2 சீன் பார்த்துட்டு, ம். இது நல்லா இருக்கு. இவர் கொடுத்தா பண்ணிருவாரு அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன நம்பிக்கை தான். ம். மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம். அது 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்ட படம். ஓ. சக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி. ம். அவர் டெல்லி பாபு சார். இப்போ ஆமா. அவரு இல்ல, அவர் இல்ல தவறிட்டார். ஆமா. அவரு ராமாயண்டாள் பார்த்துட்டு, ஓ. இந்த பையனை நம்ம படம் பண்ணா இவனை யூஸ் ஏதாவது பண்ணணும். ஒரு இடத்துல யூஸ் பண்ணணும் ம். அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரெக்கமெண்டேஷன்ல அந்த மிடில் கிளாஸ் கிடைச்சது. ஓகே. ஆக்சுவலா அப்ப அடுத்த மாசத்துல ரிலீஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். நம்ம நல்லா இவர் ஆயிடுச்சு. முனிஸ்காந்த். முனிஸ்காந்த் சார் லீடா பண்ணியிருக்கிறது. ம். அப்புறம் அந்த படம் பார்க்கும்போது சில பேர் வந்து ஓகே. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் ம். அப்படி வந்தது தான் அது. ஓ. அப்படி. அப்புறம் அந்த படத்துல வேலை செய்யும்போது சில ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே. அவங்க அடுத்து பெரிய படம் பண்ணும் பொழுது ஓகே. அப்படி லிங்க்ல போறது தானே அது. இப்ப சொல்லும்போது சொன்னீங்க முனிஸ்காந்த் ராமதாஸ பத்தி சொன்னீங்க. அவர் உங்க ஊர் பக்கத்து ஊரு. ம். அப்பவே தெரியுமா அவர் சினிமால நடிக்கும்போது நம்ம பக்கத்து ஊர் அப்படின்னு தெரியாது. பழக்கம்லாம் எதுவும் கிடையாது? நான் ஒரு கோயம்புத்தூர் நினைச்சேன். ஓ, முண்டாசுபேட்டில் அந்த முண்டாசுபேட்டி கொங்கு ஓகே. ஸ்லாங் பேசுறதுனால ஓகே. கோயம்புத்தூர் அப்படின்னு நினைச்சேன். அவரு பேசும்போது தான் தெரிஞ்சு, ஐயா நம்ம பக்கத்து ஊர் தாங்க, ஓகே. நம்ம வத்தலை கொண்டு அவரு நிலவடை பக்கத்துல அலப்பட்டி ஓகே. அப்படின்னு நான் பேசும்போது தான் தெரிஞ்சு. அப்ப ஊர்க்காரங்கன்றது அப்பதான் ஆமா, உங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சுது. தெரிஞ்சு. அவருடைய அனுபவங்கள்லாம் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்ப இவரெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்த பிடிச்சிருக்காரு, நமக்கு ரொம்ப ஈஸியா அது கிடைச்சிருச்சுன்னு நினைச்சீங்களா? ஒரு 100% நினைச்சேன் நான். ம், ம். ஏன்னா அவரு 20 வருஷம் 25 வருஷம் அதெல்லாம் அப்படி. சொல்லுவாரு. ஆமா. கோயம்பேட்டில் நான் வேலை ஹோட்டல்ல பார்த்து வேலை பார்த்துருக்கேன், ஆமா. மூட்டை தண்ணி கேன் தூக்கியிருக்கேன். போட்டிருப்பாரு. பின்னாடி இருந்து ம். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா நின்று, ஆமா. அதுக்கப்புறம் டயலாக் பேசுற ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து, ஆமா. இப்படி அவருடைய ஜேர்னிங்கிறது ரொம்ப பெருசு அது. ஆமா. நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும் அதுல. ஆமா. ம். எனக்கு கூட வந்து டக்குன்னு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு. ம். ஒரு பெரிய ஒரு ஹிட்டு நம்ம எல்லா பேத்துக்கும் தெரியறது மாதிரி இன்னும் நம்ம வரலையேங்கிற ஒரு ம். ஒரு சின்ன ஒரு எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே, இருக்கும். ஹியூமன் தானே எல்லாருமே. ஆமா. முனிஸ்காந்த் சார் மாதிரியான ஒரு ஆளெல்லாம் போய் பழகும் பொழுது பார்க்கும் பொழுது தான் நம்ம ரொம்ப நம்மளோட ஜேர்னி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. நம்ம எல்லாம் பான் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி ஆமா. பிறந்த உடனே எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு ப்ராமினன்ட் ரோல் கிடைக்கிறதெல்லாம் வந்து ஆமா. அதிர்ஷ்டம் தான் அது. அதிர்ஷ்டம் தான். அது அப்படி. அவங்கெல்லாம் அவ்வளவு தூரம் வந்து எத்தனை ஸ்ட்ரகிள் பண்ணி ஆமா. ஜூனியர் ஆர்டிஸ்டா போய் கஷ்டப்படுறதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆமா. எவ்வளவு அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு ஒரு வேலை பார்க்கறது, ஆமா. பேஷனுக்கு சினிமா வச்சுக்கிறது. வச்சுக்கிறது. நம்ம எவ்வளவோ பரவாயில்ல. நமக்கு சரியான நேரத்துல எந்த நேரத்துல ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும், ஆமா. எப்ப கொடுக்கணுங்கிறது பிரபஞ்சத்துக்கு தெரியும். தெரியும். அது ஒரு நாள் கொடுக்கும். அது வரைக்கும் நம்ம போவோம். அப்படின்னு அதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா. நம்ம ஓகே. வேலையை அது வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். தமிழ்நாடு கிராம பேங்க் எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away.